சந்திப்புக்கு இங்கு வருகை தந்தல்ல அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்கள் அணியின் தலைவர் மரியாதைக்குரிய என் ராமசாமி அலைஸ் முரளி ராமநாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த அணியின் தலைவரான ராமசாமி என்கிற முரளி ராமநாதன் அவர்கள் இப்பொழுது எங்கள் அணியில் உள்ள மற்ற நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துவார். எல்லா ஊடகங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் 2020-22க்கான தேர்தல் காக்கும் அணி சார்பாக தலைவர் போட்டியிடுகிறேன். எனது அணி சார்பாக பொருளாளராக திரு சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். மற்றும் எங்கள் அணி சார்பாக துணைத் தலைவர்கள் வேட்பாளராக மதிப்புக்குரிய அண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்களையும் மற்றும் தம்பி ஆர்.கே. சுரேஷ் அவர்களையும் மாவீரன் ஆர்.கே. சுரேஷ் மற்றும் கௌரவ செயலாளராக அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கேஜேஆர் அவர்களையும் எங்கள் அணி சார்பாக 2 துணைத் தலைவர்களும் 2 செயலாளர்களும் ஒரு பொருளாளர் பதவிக்கும் நாங்கள் போட்டியிடுகிறோம். எங்களோட செயற்குழு உறுப்பினர்களை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நலங்காக்கும் அணியின் சார்பாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிற கூட்டமாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டமாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தயாரிப்பாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதே நேரத்தில் எங்கள் அணியின் கோரிக்கையை ஏற்று வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் தனி திரைப்பட தயாரிப்பாளர் நலன் காக்கும் அணியின் சார்பாக வருக வருக என உங்களை வரவேற்கிற இந்த நேரத்தில் தலைவர் குறிப்பிட்டவாறு நிர்வாக குழுவுக்கு போட்டியிடுகிறவர்களை தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இது குறுகிய நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. சாதாரணமாக நிர்வாகிகளை, வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சி என்றால் பெரிய மண்டபத்தில், பெரிய ஓட்டலில், பெரிய அளவில் தயாரிப்பாளர்களை திரட்டி அறிமுகப்படுத்துவதுதான் வழக்கம். ஆனால் கொரோனா என்கிற கொடிய நோய் இருக்கிற காரணத்தால் அரசாங்கத்தின் உத்தரவை மதித்து குறைத்த அளவில் அரசாங்கத்தின் உத்தரவு கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எங்களை அறிமுகப்படுத்த பெரிய நிர்வாகிகளை, பெரிய தயாரிப்பாளர்களை அழைக்க வேண்டும் என்று எங்களுக்குள் இருந்தாலும் கொரோனா இருக்கிற காரணத்தால் எங்களுடைய மானசீக தலைவர்களாக இருக்கிற அமரர் தலைவர் ராமநாராயணன் அவர்களும், அண்ணன் கேஆர்ஜி அவர்களும், ஐயா இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய நல்ல ஆட்சியுடன் இந்த வேட்பாளர் அறிமுகம், அவருடைய மானசீக ஆசீர்வாதத்துடன் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறுகிறது.
செயற்குழு உறுப்பினராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நலங்காக்கும் அணியின் சார்பாக எங்களின் மூத்த முன்னோடி அண்ணன் தமிழ் குடிமகன் அவர்களை இந்த அறைக்கு வருமாறு அழைக்கிறேன். அன்பிற்குரிய மூத்த உறுப்பினர் அருமைக்குரிய சின்னத்தம்பி பால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பத்திரிகை உலகில் பத்திரிகை துறையில் நீண்ட நாளாக பணியாற்றி பல்வேறு பொறுப்புகளில் வைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய விஜயமூர்த்தி அவர்களை வேட்பாளராக உங்களுக்கு முன் நிறுத்துகிறோம். என்றைக்கும் தயாரிப்பாளர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பணியாற்றுகிற கவுன்சிலர் சவுந்தர் அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். திரையுலகில் நீண்ட நாளாக கடின உழைப்பாளியாக இருந்து அனைத்து துறைகளிலும் கடும் போராளியாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற கே ராஜசக்தி அவர்களை மேடையில் உங்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். போர் வீரன் என்று எங்களால் செல்லமாக அழைக்கப்படுகிற பழனிவேல் அவர்களை வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். எங்களுடைய நீண்ட போராட்டத்திற்கு சட்ட உதவிகளை செய்து சட்ட ஆலோசனைகளை நீண்ட நாளாக வழங்கி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய டேவிட் ராஜா அவர்களை வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய சகோதரி திருமதி ராஜேஸ்வரி வேங்கன் அவர்களை உங்கள் முன் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய ஜெயபிரகாஷ் அவர்களை வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய நண்பர் மணிகண்டன் அவர்களை வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய இயக்குனர் ஜே சுரேஷ் அவர்களை களத்தில் உங்கள் முன் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய நண்பர் ஜே சண்முகம் அவர்களை வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய சகோதரர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களை வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய அண்ணன் நீலகிரி முருகன் அவர்களை வேட்பாளராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். அன்பிற்குரிய நண்பர் பாண்டு முத்து அவர்களை வேட்பாளராக செயற்குழு உறுப்பினராக உங்கள் முன் அறிமுகப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் திரைத்துறையின் மூத்த முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்கள் திரு ஆர் மாதேஷ், அண்ணன் ஆர் வி உதயகுமார், ஏஎல் உதயா, எம்எஸ் சரவணன், கனிகவேல், தங்கசேகர் உள்ளிட்ட 21 பேர் களத்தில் செயற்குழு உறுப்பினர்களாக களங்காண இங்கே இருக்கிறார்கள். இந்த அணியின் சார்பாக களத்தில் இருக்கிறார்கள். உங்களுடைய பேராதரையும் ஊடக நண்பர்களும் பத்திரிகை துறை நண்பர்களும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர்கள் நலம் காக்கும் அணி சார்பில் நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையை எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அனுப்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி போஸ்ட்லையும் அனுப்பிச்சிருக்கோம். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் ஜெயிச்சு வந்தோன்னே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த தேர்தல் அறிக்கையில் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சிலதை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தொடர்ந்து 25 வருஷமாக சந்தா கட்டிட்டு வந்த சீனியர் தயாரிப்பாளர்கள் கம்பெனியை நிரந்தர உறுப்பினராக நாங்கள் வந்தோடனே முதல்ல அவங்களை வந்து பதிவு செய்வோம். அதே மாதிரி இப்போ மெடிக்கலைன் பாலிசி வந்து இடையில வந்து இந்த 1.5 வருஷம் தனி அதிகாரி நிர்வாகத்தில் இருந்ததுனால அது சரியாக ரினியூவல் பண்ண முடியல. அந்த மருத்துவ காப்பீடு வந்து இனிமேல் எந்த நிர்வாகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெகுலராக மருத்துவ காப்பீடு தயாரிப்பாளர்கள் கிடைக்கிற அளவுக்கு அதுக்கான திட்டங்களை தீட்டி பொதுக்குழு கூட்டி செயல்படுத்துவோம். சிறு முதலீட்டு படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்கிறதுக்கு முன்னுரிமை அளித்து நாங்கள் அதுக்காக வேலை செய்வோம். கியூப், இஎஃப்ஓ இவங்களாம் பேட்டில் இந்த விபிஎஃப் கட்டணத்தை, ஏன்னா அந்த விளம்பரம் நிறைய அவங்க வந்து இந்த வச்சு நிறைய சினிமா வச்சு சம்பாரிச்சதுனால நாங்கள் வெற்றி பெற்று வந்த உடனே அந்த விபிஎஃப் கட்டணத்தை கட்டாமல் இருக்கிறதுக்கான வழிகளை நாங்கள் வந்து பேசி சரி பண்ணுவோம்.
ஓல்ட் ஓவர் முறையை திரையரங்குல வந்து நாங்க மாற்றி அமைக்கணும்னு பண்றோம். அனைத்து திரையரங்குகளிலும் ஆன்லைன் டிக்கெட் வந்து கம்பல்சரியா கொண்டு வரணும்னு சொல்லி அரசாங்கத்தை முறையிட்டு அதை செயல்படுத்துவோம். அதே மாதிரி பட தலைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். அதுக்கான வேலைகளை ஒரு டீம் போட்டு வேலை செய்வோம். படங்களை வெளிநாட்டுக்கு, அதாவது எஃப்எம்எஸ் உரிமையை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வெப்சைட் வந்து கவுன்சிலில் ஓப்பன் பண்ணி தயாரிப்பாளர்களுக்கு அதுக்கு ஒரு உதவியாக இருந்து அந்த வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு வழி அமைச்சு கொடுப்போம். 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த தயாரிப்பாளர்கள் விருப்பப்பட்டு கேட்டால் ஏற்கனவே வழங்கி வந்த 12,500 ரூபாயை மீண்டும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு வழங்குவோம். 60 வயசுக்கு உள்பட்ட தயாரிப்பாளர்கள் விரும்பி கேட்டால் ஏற்கனவே வழங்கி வந்த 4,000 2,000 ரூபாய் உயர்த்தி 6,000 ரூபாய் கொடுப்போம். திரைப்படத்தோட வியாபாரத்திற்காக அனுபவம் வாய்ந்த அனுபவசாலிகளை நியமித்து அவங்க மூலமா இந்த வியாபாரத்தை தயாரிப்பாளர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் விநியோகத்திடம் போடப்படும் ஒப்பந்த வரைவு படிவங்கள் வழக்கறிஞர்கள் குழு அமைச்சு அதை வந்து இனிமே அதை சரி பண்ணி வேற புது ஒப்பந்தம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஆடியோ உரிமைன்னு நம்ம விற்கிறோம். அதில் வந்து நிறைய வந்து ப்ரொடியூசருக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அந்த ப்ரொடியூசருக்கு அந்த என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் அதுக்கான வேலை செய்வோம். உதாரணத்துக்கு எஃப்எம் ரேடியோ, சிடி ரைட்ஸு, அதே மாதிரி வெளிநாட்டு ஆடியோ உரிமை, அதே மாதிரி ரிங் டோன், இதெல்லாம் வந்து வரமுறைப்படுத்தி அந்த தயாரிப்பாளர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு வேலை செய்வோம். பிலிம் சேம்பர், இது முக்கியமானது. பிலிம் சேம்பர்ல ராமநாராயணன் சார் எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது அன்னைக்கு பிலிம் சேம்பர்ல 10,000 சதுர அடி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை வந்து பிலிம் சேம்பரோட ஈசி மீட்டிங்லையும் பாஸ் பண்ணியிருக்காங்க, பில்டிங் கமிட்டிலையும் பாஸ் பண்ணியிருக்காங்க, பொதுக்குழுலையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிர்வாகம், அதாவது எங்க தலைவர் ராமசாமி தலைவராக வந்த உடனே அந்த 10,000 சதுர அடியை கேட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்காண்டி பதிவு செய்வோம். அதே மாதிரி நடிகர் சங்கம், பெப்சி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யூனியன் எல்லாருக்கிட்டையும் சுமூகமான உறவை ஏற்படுத்தி அதில் இருக்கிற சிக்கல்களையும் இன்னல்களையும் கலவுவோம். அதே மாதிரி அரசாங்கம் பையன் உள்ள 10 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா வீடு கட்டி கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு அதை வந்து பயனடைகிற மாதிரி செய்வோம். அதே மாதிரி கவர்மெண்டோட இடங்கள்ல வந்து ஷூட்டிங் நடத்துறதுக்கு குறைந்த அளவுக்கு கட்டண வசதிக்கு சொல்லி தமிழக அரசு கேட்டு பெறுவோம். சிறிய பட்ஜெட் படங்களும் பயனடைமுறை படங்களில் ரிலீஸ் தேதியை வரமுறைப்படுத்துவோம். அப்புறம் திரையரங்குகளில் ஜெனரேட்டர் பில் போட்டு வாங்குறாங்க, அதை வாங்காமல் இருக்கிறதுக்காக அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஒவ்வொரு ஏழு உதவியாளர்களை நாடு கிடைக்கிறோம். அப்புறம் கவர்மெண்ட் திரைப்பட நலவாரியம் வச்சிருக்காங்க. அந்த நலவாரியத்தை அனைத்து தயாரிப்பாளர்களையும் உறுப்பினராக சேர்த்து பயனடை செய்வோம். மத்திய மாநில அரசுகளோட விருது பெறும் படங்களோட தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் பாராட்டி வாழ்த்தும், அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். கேபிள் டிவியில வந்து தயாரிப்பாளர்களுக்கு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு அதுக்கான குழு அமைச்சு பயனடை மாதிரி செய்வோம். ஒவ்வொரு மாசமும் நடைபெற செயற்குழுவோட தீர்மானங்களை தயாரிப்பாளர்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதுக்கு மறுபடியும் செய்தி மலர் புத்தகத்தை கொண்டு வருவோம். அதாவது தமிழ் படத்தோட மற்ற மொழியில வந்து டப்பிங்கோ ரீமேக்கோ பண்றதுக்குள்ள சிக்கல்கள்லாம் கலந்து தயாரிப்பாளர்களுக்கு உதவுறதுக்கு ஒரு குழு அமைச்சு செய்வோம். வருடந்தோறும் தமிழக அரசு வழங்கும், அதாவது குறைந்த முதலீட்டில் எடுக்கப்பட்ட தரமான படங்களுக்கு ரூபாய் 7 லட்சம் வந்து தந்துட்டு இருக்காங்க. அதை வந்து 3 லட்சமா உயர்த்தி 10 லட்சமா கேட்கறதுக்கு ஏற்பாடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும். ஜெயிச்சு வந்த உடனே அதுல அனுபவம் வாய்ந்த தயாரிப்பாளர்கள் இருந்து இப்ப படமெடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கு உதவிகரமா இருக்கிறதுக்காக ஒரு உயர்மட்ட குழு, அதுல வந்து சீனியர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அதுல இடம் பெறுவாங்க. அவங்களோட வழிகாட்டுதல்ல இந்த நிர்வாகம் செயல்படும். இது வந்து தேர்தல் அறிக்கையில் முக்கியமான விஷயம். இது என்னன்னா, நாங்க எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டோம்னா
அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை வச்சு கொஞ்சம் தயார் பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இதில் போடாமல் இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களை வந்து வெற்றி பெற்று வந்த உடனே எங்கள் தலைவரும் இந்த நிர்வாகம் சேர்ந்து செயல்படும். இந்த 21 கமிட்டி மெம்பர்களும் ஜெயிச்சு வரணும். ஒருத்தர் மட்டும் ஜெயிக்க கூடாது, ஒருத்தர் கூட தோக்கக்கூடாது. இதுதான் எங்கள் தாராமந்திரம். 28 பேர் ஜெயிக்கணும். அதுக்காக தயாரிப்பாளருக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். அடுத்ததாக என் அருமை, என் உயிரின் மேலான தயாரிப்பாளர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு எங்களை கௌரவப்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் வாழ்க்கையில் நான் முதல் பத்திரிகையாளனாகத்தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். பத்திரிகை நிருபராக 12 ஆண்டு காலம் பிறகுதான் சினிமா துறைக்கே வந்தேன். ஆகையால் என் சகோதரர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தேர்தல் என்பது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் புத்திசல் போல பல அணிகள் தோன்றும். ஆனால் யார் ஒருவர் தயாரிப்பாளர்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாக்குகளை அளித்தால்தான் நிலையாக தயாரிப்பாளர்கள் நிலைத்து நிற்க முடியும். அதற்கு நம்முடைய சகோதர தயாரிப்பாளர் அனைவரும் நாம் நிறைவேற்றுகின்ற இப்ப இந்த தீர்மானங்களை எல்லாம் நம்முடைய தயாரிப்பாளர் சகோதரர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா நான் அண்ணன் ராமநாராயணன் அவர்களுடைய தலைமையின் கீழ் பொருளாளராக நான் பதவி வகித்தேன். அண்ணன் கோவை தம்பி அண்ணன் கோவை செழியன் அவர்களுடைய தலைமையிலே செயற்குழு உறுப்பினர் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கின்றேன். நடுவில் வந்து ஒரு 2 முறை தான் நான் செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆகையால் சங்கத்தில் என்னென்ன செய்தால் நம்முடைய தயாரிப்பாளர்களுக்கு நன்மை விளையும் என்பதை நான் அனுபவபூர்வமாக அண்ணன் ராமநாராயணனிடமும் அண்ணன் கேஆர்ஜி அவர்களிடமும் நான் கற்றுக்கொண்டேன். ஆகையால் தான் இப்போது இங்கே இருக்கின்ற இந்த அணியில் இருக்கின்ற அனைவரும் உழைப்புக்காகவே பிறந்தவர்கள், உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், உழைக்கும் வர்க்கத்துக்கு தான் தெரியும் தன்னுடைய சகோதரருடைய வலி என்னவென்று. அந்த வலியை போக்குவதற்காக இங்கே சகோதரர்கள் அனைவரும் தம்பி முரளி என்ற ராமசாமியின் தலைமையில் தம்பி ராதாகிருஷ்ணன், தம்பி பாண்டியன், தம்பி ராஜேஷ், தம்பி என்னுடைய அண்ணன் சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்கள் மற்றும் என்னுடைய அனைத்து சகோதரர்கள், என்னுடைய மாப்பிள்ளை ஆர்.கே. சுரேஷ் என்றால் என்றைக்கும் என் இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவருடைய அடிக்கடி நான் சொல்லாமல் இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அத்தனையிலும் அவருடைய தந்தையாரும் என்னுடைய வாழ்க்கையில் பங்கு கொண்டவர். ஏனால் என்னுடைய மைத்துனர், அவருடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டவன். ஆகையால் இங்கு சகோதரர்கள், தயாரிப்பு சகோதரர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக நாங்கள் மீண்டும் இதில் இணைந்திருக்கின்றோம். ஆகையால் நான் நீண்ட நேரம் இங்கு சொற்பொழிவாற்ற வரவில்லை. உங்களுடைய இதயங்களிலே நாங்கள் எல்லோரும் குடியிருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அதற்காக நாங்கள் எப்போதும் உங்களுக்கு உழைக்க தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் அண்ணன் ராமநாராயணர் தலைமையில் இருக்கும்போது, பொருளாளராக நான் இருக்கும்போது, முன்னால் விரித்து சென்ற 6 கோடி ரூபாயை நாங்கள் வெளியேறும் பொழுது 8 கோடி ரூபாயாக நான் வைத்துவிட்டு கடைசியாக கையெழுத்திட்டு வந்தேன். ஆகையால் அந்த 8 கோடி ரூபாய் மறுபடியும் என்ன ஆனது, கடைசியில் என்ன ஆனது என்று எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் 8 கோடி என்பது நாங்கள் வந்தால் அது 16 கோடி ரூபாயாக பெருகும். அது உங்களுக்காக என்றைக்கும் அதனுடைய நிரந்தர வைப்புக்காக வைக்கப்படும். அதற்குரிய எல்லாவற்றையும் என் சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்கள் பேசுவதற்கு நான் வழிவிட்டு விலகுகின்றேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நலங்காக்கும் அணி மிக சிறப்பான அணி, வெற்றி அணி. இந்த அணியில் நான் செயற்குழு உறுப்பினராக இருப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். மேலும் இந்த கடந்த காலங்களில் பார்த்தால் ராமாயணன் சார் பீரியடில் எப்படி சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டதோ அது அவர் மகன் தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டது என்ற ஒரு ஐயமில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம எல்லாமே சொல்லிட்டே இருக்கலாம். பட் கண்டிப்பாக செயல் வடிவத்தில் ஒரு விஷயம் பண்ண போகிற அணி இந்த அணி தான். டெஃபினட்டாக
யார் என்ன சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் எல்லாருமே முரளி சார் அவரை பற்றி சொல்ல வேணாம். ஏன்னா நிச்சயமாக வந்து எல்லாரும் அவர் வந்து சைலண்டாக இருக்கார், பேசல அப்படின்வாங்க. செயலில் மட்டும் அவர் காமிப்பார். கண்டிப்பாக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவீங்க முரளி சார். இந்த டீம் அதே மாதிரி சந்திரபிரகாஷ் ஜெயின் சார் இருக்காங்க, அண்ணன் பாண்டியன் சார், சிவசக்தி பண்ணி சார், ஆர்கே சுரேஷ், நம்ம ராஜேஷ் சார், ராதாகிருஷ்ணன் சார், நம்ம எல்லா கமிட்டி மெம்பர்ஸுமே டெஃபினட்டாக இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இந்த அணி வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறையா நம்ம இன்னும் நிறைய டைம் இருக்குது, நிறைய பேசுவோம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். 2020 இந்த தயாரிப்பாளர் தேர்தல் என்பது எங்கள் தயாரிப்பாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் இந்த கொரோனா காலகட்டத்தில் வாழ்விலிருந்து நிற்கும் எங்கள் தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல, அதை சார்ந்த அனைத்து துறைகளும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களை போன்று அதுவும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் எங்களது சினிமா துறையின் தந்தை ராமநாராயணன் அவர்களது மகன், எனது அண்ணன், நமது பாசத்துக்குரிய முரளி அண்ணன், தேனாண்டால் என்பது மிகவும் பழமையான கடவுள் படங்களை எடுத்த மிகவும் ஒரு அருமையான ப்ரொடக்ஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தந்தையின் மகன் இன்று உங்களுக்கு தலைவனாக நிற்கின்றான். அவருக்கு என்னோட பாச வணக்கம். அவரை போன்று எனது அண்ணன் பாசமிகு ராதாகிருஷ்ணன் அண்ணன், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏனால் 2 ஆண்டுகளாக இந்த தயாரிப்பாளர்கள் எல்லாத்தையும் அரவணைத்து ஒன்று சேர்த்து எல்லாரும் இன்னைக்கு இத்தனை பேர் இத்தனை பேர் இவ்வளவு பிரச்சனை இந்த சூழ்நிலையிலையும் இன்னைக்கும் ஒரு கூட்டமைப்பா இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் என் அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் தான். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவரை போன்ற ஒரு நல்ல உழைப்பாளி தான் இந்த டீமுக்கே காரணம் அவர் தான். அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை அண்ணன் பாசமிகு காதல் கோட்டை எனது சிங்கம் சிவசக்தி பாண்டியன் அண்ணன், அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவர் எடுத்த படங்களும் வெற்றிதான். அவரும் இந்த டீமில் நின்று மிகப்பெரிய எல்லாருக்கும் வெற்றியை அள்ளி தருவார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பினான்சர், அவரை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சினிமா துறைக்கு ஒரு மிகவும் சீனியர். அவரும் எங்க அணியில இருக்காரு. எதுக்கு நான் வந்து தனித்தனியா எல்லாரையும் நான் சொல்றேன் அப்படின்னா, எங்க அணியில எல்லாமே இருக்கு. நான் ஒரு அணியில நிக்கிறேன், அந்த அணியில இருந்து வெளியே வர்றேன். ஒரு சில சூழ்நிலையினால நானும் உதயா பிரதரும் வெளியே வர்றோம். அது எந்த சூழ்நிலையில வெளியே வர்றோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல நடந்த குளறுபடி, எல்லா பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். இனிமே அது போன்று ஒரு குளறுபடியும் வராது. அதுக்கு நாங்க உத்தரவாதம். அதுக்கு எந்த மாற்று அதனாலதான் இந்த சூழ்நிலையும் ஒரு தயாரிப்பாளர் தேர்தல் அந்த தேர்தலில் வெற்றி கண்டு உங்களுக்காக, அதாவது தயாரிப்பாளர் நலனுக்காகவும் அதை சார்ந்த அனைத்து அணிகளுக்காகவும் நாங்கள் இருக்கின்றோம். இதில் காசுக்கோ இல்ல பதவிக்கோ இல்ல எந்த ஒரு சின்ன இதுக்கு கூட நான் நிக்கல. முழுக்க தயாரிப்பாளர் நலனுக்காகவே இந்த அணி உள்ளது. அதனாலதான் பேரு தயாரிப்பாளர் நலன் காக்கும் அணி என்று வைத்திருக்கிறோம். அதை போன்று எனது அருமை நண்பர், ஆக்டிவ், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் என் அருமை சகோதரர் KJ ராஜேஷ் அவர்கள். பாகுபலி போல ஒரு வைராக்கியமானவர், அள்ளி கொடுப்பதில் ஒரு கொடைவள்ளல் போன்றவர். அவரும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ கரண்ட்ல 8-10 படங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். சோ இதிலே நாங்க எல்லாரும் படம் எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்கள். அதுக்காக படம் எடுக்காதவர்கள் அவங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். அவங்களையும் நாங்க எடுக்க வைப்போம். அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்து, அவங்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை செய்து, அவங்களுக்கு சொத்துல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தயாரிப்பாளர் நலன் காக்கும் அணி உள்ளது. அது எல்லாம் எங்களோட அறிக்கையிலே உங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாமே ஒன்று அணைந்து நாங்க எல்லாமே பண்ணி கொடுக்கிறோம். இது அறிக்கையா மட்டும் யாரும் நினைச்சிடக்கூடாது. எங்க சொத்தை போனாலும் நீங்க நிறைவேற்றியே தீர்வோம்.
நான் வந்து அண்ணனுக்கு தெரியும், ஏன்னா வந்து நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் நிறைவேற்றி தீருவோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னூறாக இருக்கணுங்கிறதுல நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். அதே போன்று எல்லா ஈசி மெம்பர்ஸ்ங்கிறது எல்லாருமே சீனியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, மிகவும் சிறந்த தயாரிப்பாளர்கள், எல்லா துறையிலையும் வலிமை மிக்கவர்கள். அவரு இந்த மாதேஷ் அண்ணன். ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லணும்னா நான் வந்து டைம் எடுக்க விரும்பல, ஏன்னா பிரஸ் இது மாதேஷ் அண்ணன், அது எங்க மாமா தமிழ் மணியன், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் என் மாமா. அது போன்ற எல்லாருமே, அது இன்னைக்கு ஆர்வி உதயகுமார் அவர்கள், ஏன்னா முன்னாடி இருந்த மருமகன சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு, கசப்பான விஷயங்கள் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எதிர் டீமையை கூட நாங்க வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். எல்லாரையும் பார்த்து பாதுகாக்கிறத எங்களோட பண்பு, அதை நாங்க செய்வோம். அது மட்டும் இல்ல, ஸ்ரீகிரீன் எல்லாருமே இருக்காங்க. எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல உள்ள எல்லாரையும் காக்குறதுக்கு நாங்க இருக்கோம். ஈசி மெம்பர் எல்லாரையும் ஒண்ணு கூடி இந்த 27 வரையும் வெற்றி, என்னைய வெற்றி செய்தாலோ இல்ல முரளியான வெற்றி செய்தால் ராககிருஷ்ணன் பயன் இல்லை. அனைத்து 27 பேரையும் வெற்றி பெற செய்தால் மட்டுமே இந்த அனைத்து அறிக்கையும் உங்களுக்கு நிறைவேற்றப்படும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும். நான் நிறைய பேச மாட்டேன், ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன். இது வந்து 2 வருஷம் எலெக்ஷன், 3 வருஷம் இல்லை, இது எப்படி இருந்தாலும் 5 வருஷம், 5 டைம் இது கண்டினியூ ஆகும். இந்த 2 வருஷத்தில் நாங்கள் பண்ணுறத இதுக்கப்புறம் எலெக்ஷனே இல்லாமல் இருக்கும். நீங்கள் அவ்வளோ நல்ல திட்டங்கள் அதில் போடாததெல்லாம் கூட நாங்கள் செய்வோம். அதெல்லாம் இப்போவே சொன்னோம்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த அடுத்த 2 வருஷத்தில் அட்லீஸ்ட் இதில் படம் எடுக்காதவங்கெல்லாம் இதில் படம் எடுப்பாங்க, அதுக்கு என்னோட உத்தரவாதம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடியூசருக்கோசரம் ப்ரொடியூசருங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு டீம், வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோ வேற ஒரு இது. ஸோ இந்த கஷ்ட நஷ்டங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த அணி, ராதா சார், முரளி சார், பாண்டியன் சார், ஆர்கே சார் எல்லாருமே வந்து இது ஒரு நல்லதுக்கு கோசரம் சேர்ந்த டீம். இது இதில் ஒரு தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த மற்றவங்க நல்லது செய்யணும்னு கோசரம் உருவாக்கின டீம். இது கண்டிப்பாக ஜெயிப்போம், அவ்வளோதான். 2020-22 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கான நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு தேர்தல் தயாரிப்பாளர் நலம் காக்கும் அணியின் சார்பாக இந்த அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பு கொண்ட பத்திரிகை நண்பர்களுக்கும் சக தயாரிப்பாளர்களுக்கும் எங்கள் சார்பாக மாலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்ன மாதிரி ஐயா கேஆர்ஜி, அன்பு சகோதரர் ராவுத்தர், இன்னும் மேலும் பல தரம் வாய்ந்த தயாரிப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பல பேரையும் புகழையும் பெற்று நல்வழி நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் 2006ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு மனிதர், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், எந்த கரப்ஷன்ஸ் இல்லாமல், எந்த கரையும் இல்லாமல், அவரால் அனைவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் வரலாற்றில் இல்லை முன்னாடி இருக்கலாம், வெரி பிகினிங், அந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் பாசமிகு அண்ணன் அமரர் திரு ராமநாராயணன் அவர்கள் மட்டுமே என்பது என் அறிவு சொல்றது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு ஒற்றுமை, தயாரிப்பாளர்களுடைய ஒற்றுமை. இப்ப பாலு சார் இருக்காங்க, அண்ணன் தமிழ்மணி அண்ணன் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இடம் தயாரிப்பாளர் சங்கத்திற்காக மட்டுமே, அது மற்றவர்கள் வந்து விளையாடக்கூடிய ஒரு மைதானம் இல்லை என்ற நிறைய வாட்டி அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறோம். ஒரு விஷயம், அண்ணன் இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரா வந்து தான் புதுசாக வந்தாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவர் அந்த தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே அந்த இடத்துக்காக பாடுபட்டாரே தவிர மற்ற உணர்வோடு அவர் வந்து செய்வார். இயக்குனர் சங்கத்துக்கும், பெட்ரிக்கும், நடிகர் சங்கத்துக்கும், விநியோகஸ்தர் சங்கத்திற்கும், திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திற்கும் அனைவரையும் அவருடைய அன்பு உள்ளத்தால் அணைத்து பாதுகாத்து அரவணைத்து அற்புதமாக நடத்தி சென்ற அந்த சங்கம் ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த இந்தியாவில், சவுத் இந்தியாவிலேயே ஒரு தயாரிப்பாளர் சங்கம்னா அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அண்ணன் ராமநாராயணன் தலைமையில் இருந்த சங்கம் தான்.
அதை பார்த்துதான் கனடா, கேரளா, ஆந்திரா போன்ற தயாரிப்பாளர்கள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்கணும், அந்த மாதிரி சங்கத்தினோட தீர்மானத்தை ஃபாலோ பண்ணணும், அப்படி ஒற்றுமையா இருக்கணும், அந்த திட்டங்கள் கொண்டு வரணும். இந்த பென்ஷன் திட்டமாகட்டும், ஒருவர் எல்லாமே சிறப்பான திட்டங்கள், யாருமே கோவப்படாம, யாரையும் தாக்கி பேசாம, யாரையும் ஒரு சின்ன வார்த்தைகளால் கூட ஒரு கடுமையா பேசாம, எங்க அண்ணன் நாங்கள் கோபமாக இருந்தாலும் கூட எங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் செய்யணும். தனக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய மரியாதை இருந்து கூட அவர் ஒரு கணம் கூட தலைகணம் இல்லாமல் அந்த சங்கத்திற்கு, அந்த தயாரிப்பாளர்கள் நலத்துக்காக மட்டுமே 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக அவர் பாடுபட்டார். அவருடன் நாங்களாம் இருந்தோம் என்பது பெருமையை தவிர நாங்கள் எதுவும் செய்து விடவில்லை. அவர் வழிகாட்டி, நாங்கள் செயல்காட்டி, அப்படிதான் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து அரவணைச்சோம். அப்படியாப்பட்ட அந்த சங்கம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அதை அப்படியே உயிரோட பதுக்கல, உயிரை மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறாங்க. கவலைப்பட வேணாம், அவர் மகன்கிட்ட அந்த உயிரோட கொஞ்சோண்டு சங்கத்தை மகன்கிட்ட கொடுங்க. நாங்களாம் திருப்பி மீண்டும் அந்த மகன் கூட இருந்து மேல கிட்ட உங்க பையன் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். உங்க ஆசீர்வாதம் வேண்டி, இதுக்கு முன்னாடி மறைந்த தன்னோட ஆசீர்வாதத்தை வேண்டி அந்த உயிரை மீட்டெடுத்து சிட்டிக்கு எல்லாருமே போட தெரியும், நான் சும்மா பேசக்கூடாது. அந்த சங்கத்தை மீண்டும் ஒரு மிகப்பெரிய அண்ணன் ராமநாராயணன் சார் எப்படி ஒரு மரியாதை உள்ள, மானம் உள்ள தயாரிப்பாளர்கள் மட்டுமே இந்த அந்த சங்கத்தை மீண்டும் மீட்டெடுத்து தயாரிப்பாளருக்காக மட்டுமே அந்த சங்கம் இல்ல போயிடுச்சு, அவ்வளவுதான், இல்ல இருக்கு, வந்துடுச்சு, பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்கும், அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்ல வைக்கணும் தான் எங்க எல்லாருடைய ஆசை. மற்ற திட்டங்கள், அந்த திட்டங்களை கூட எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க, அற்புதமான திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எதையுமே எடுக்கல, எதையும் பேசல. பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்கு எங்களுக்கு தெரியும். தம்பி ஆர்கே சொல்ற மாதிரி, கேஜேஆர் சொல்ற மாதிரி பொருளாதாரத்துக்கு கவலைப்பட வேணாம், எங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பொருளாதாரமும் இருக்காரு. அதனால அவரெல்லாம் நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதை நாங்கள் எப்படி கொண்டு வருவோம், நியாயம் தர்மமா, எந்த விதமான ஒரு தப்பு தண்டெல்லாம் இல்லாம நாங்கள் அதை நல்லா கொண்டு வந்து மீண்டும் அந்த தயாரிப்பாளர் ஒரு மரியாதை, தயாரிப்பாளர் ஒரு அவங்களாம் வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க. அணி சார்பா நாங்கள் பிரிஞ்சு நின்னா கூட 22ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேல நாங்கெல்லாம் ஒரே அணி, அது தயாரிப்பாளர் அணி. ஆனா அந்த இடத்துல யாருன்னா வரலான்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க. இல்ல, தயவுசெய்து அன்பா கேட்டுக்கிறேன், அது தயாரிப்பாளர்களுக்காக படைக்கப்பட்ட இடம். அது முழுக்க முழுக்க ஒரு தயாரிப்பாளர்கள் மட்டுமே தான் அங்கே வர வேண்டும், அவர்கள் மட்டுமே தான் அங்கே ஜெயிக்க வேண்டும். இதை நீங்க அன்போட புரிஞ்சுக்கங்க. யாருக்குனாலும் காசு இருக்கு, பணம் இருக்குன்னு சொல்லி வந்ததுடைய வினையை தான் கடந்த சில ஆண்டுக்கு முன்னும் எல்லாம் பார்த்துட்டோம். அதான் உங்களுக்கெல்லாம் தயவு செய்து இந்த அணி, தயாரிப்பு நலக்காக்க அணி, என் தம்பி, அன்பு தம்பி அண்ணன் ராம்நாருடைய புதல்வன் திரு முரளி அவர்களும் இந்த சங்கத்திற்காக, சிறுபட தயாரிப்புகளுக்காக, குறிப்பா என்னுடைய அன்பு சகோதரர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், நாங்களே ஆச்சரியப்படுவோம். நம்ம என்ன பெரிய படம் எடுத்திருக்கிறோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், அதெல்லாம் விடுங்க. சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கும் சிறிய நாட்களுக்காகவும் குடும்பத்தை மறந்து, வீட்டை மறந்து, பான் கூட ஹோட்டல்லே கடந்து என்ன சோறு சாப்பிட்றோம், என்ன சாப்பிடாம இத்தனை ஆண்டா சலிக்காம, அதுக்கு வேற எவனா சலிச்சு போட்டு போயிட்டு இருப்போம். ஆனா அவருக்கு அந்த முகம் சலிப்பே இல்லாம போராடி இதுல ஒரு நாள் நான் உட்கார்ந்து இதெல்லாம் நல்லது பண்ண போக மாட்டேன்னு ஒரு சபதத்தோட நல்ல அந்த ஆத்மா பாருங்க. அவர் தலைவர் அவ்வளவு பெரிய காலேஜ், ஸ்கூல், நல்ல குடும்பம், பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவர் தான். சினிமா எடுத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த விதமான தப்புத்தண்டா பண்ணி செல்வது அவசியமும் அவருக்கு இல்லை. ஆனா ஏதோ ஒரு மனசுல இந்த புடிசல் தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் நல்லது பண்ணணும்னு ஒரு பிடிவாதம். நாங்களே எவ்வளவு சொன்னாலும் சில விஷயங்கள்ல அவர் தன்னை மாற்றிக்க மாட்டார். இங்க பாருங்க, இன்னைக்கு அறிமுகப்பட்டிருக்காங்க செயற்கொழு, எல்லாரும் பிரிவிலேயே செயற்கை உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்க ஃபேஸ் வேல்யூ இருக்கா, அவன் என்ன படம் பண்ணிருக்கிறான், இதெல்லாம் சொல்லிதான் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் எங்க அண்ணன் பாலு, அண்ணன் தமிழ்படி அண்ணன், அண்ணன் தம்பி ஆதி விஜயகுமார், இன்னொரு சகோதரர் பாதேஷ், விஜய் முரளி, சவுந்தர், ஏஎல் விஜயா, இப்படி எல்லாரும் இருந்தாலும் இதற்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா அனைவருமே சிறுபட தயாரிப்பாளர்கள் பார்த்துங்க. அந்த சிறுபட தயாரிப்பாளருக்காக நான் வாழ்ந்து கொண்டதுன்னு சொல்லி இன்னைக்கு என் தம்பி முரளி தலைமையில கிட்டத்தட்ட நான் எண்ணி பார்த்ததுல ஒரு 12-13 பேர் சிறுபட தயாரிப்பாளர்கள். அவங்களும் தரமான படத்தை வைத்த தயாரிப்பாளர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், சங்கத்திற்காக அவர்களும் ராதாகிருஷ்ணனோடு பாடுபட்டவர்கள். கடந்த 4-5 ஆண்டுகளாக
ஆகையால் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வேண்டுகோள், பத்திரிகை நண்பர்களே, எங்கள் சங்கத்திற்கு எங்கள் அணிக்கு உங்களுடைய ஆதரவு தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நல்லவர்கள் வந்தால்தான் நல்லது நடக்கும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களிடம் அப்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நலம் காக்கும் அணி நல்லபடியாக ஜெயிச்சு வர நீங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பாங்க. மேலும் நம்முடைய அன்பு சகோதரர்கள், இங்கே கொரோனா காரணத்தில் வர முடியாதவர்கள், உங்களெல்லாம் நான் வந்து இந்த மேடையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்கிறோம். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஓட்டு தயாரிப்பாளர்களின் இடத்துக்கு மட்டுமே என்று நினைத்து நீங்க தயாரிப்பாளர் இடத்துக்கு ஓட்டு போட்டு இந்த அணியை ஜெயிக்க வைங்க. நிச்சயமா ஏதோ நம்ம ஓட்டுக்காகலாம் எல்லாமே நாங்க பார்த்தாச்சு. தயவு செய்து அந்த சங்கம் நம்முடைய தயாரிப்பாளர் இனத்துக்கு மட்டுமே சொந்தம் என்பதை நிரூபிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நீங்க ஆதரவுக்கு ஜெயிக்க வைப்பது என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கிற அனைவருக்கும், பத்திரிகையாளருக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகளும் சரி, செயற்குழு உறுப்பினர்களுக்கு களம் காண்கிறவர்களும் சரி தெரிவித்தவாறு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நலம் காக்கும் அணியின் சார்பாக அண்ணன் ராமநாராயணன் அவருடைய புதல்வர் அண்ணன் ராமசாமி அவருடைய தலைமையில் இந்த தயாரிப்பாளர் நலம் காக்கும் அணி களத்தில் இன்றைக்கு உங்கள் பேராதரவோடு நிற்கிறது. வருகிற 22ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தல் முடிவு அன்று வெற்றி விழாவாக இந்த அணி கொண்டாடும். அதற்கு பத்திரிகையாளர்களும் ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்களும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, தலைவர் ராமநாராயணனும் அண்ணன் சிவசக்தி பாண்டியனும் நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக கௌரவமிக்க நிலையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஏற்படுத்தி தந்தார்களோ அதையெல்லாம் கடந்து அவருடைய புதல்வர் தந்தை 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வார். அந்த மாபெரும் சாதனையை வருங்காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடத்தும். இதற்கு முன்பாக எனக்கு முன்பாக பேசிய அருமை சகோதரர் ராஜேஷ், சுரேஷ் மற்றும் அண்ணன் பாண்டியன் அவர்கள் தெரிவித்த கருத்தை போல இது மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும். இது ஜனநாயக முறைப்படி தயாரிப்பாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு தயாரிப்பாளர்கள் எதிர்பார்க்கிற அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து மீண்டும் ஒரு ராமநாராயணன் காலம் போன்ற ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு தொடர்ந்து இதே நிர்வாகமும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து மக்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு பணியாற்றும் என்பதை அன்போடு தெரிவித்து, ஊடகத்துறையும் பத்திரிகையாளர்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று சொல்லி, நாங்கள் அதிகம் பேசுவதில்லை, காரியத்தில் பணியாற்றுவோம் என்பதை சொல்லி, எனக்கு அடுத்தபடியாக எங்களின் பொக்கிஷம் பொருளாளர் சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்கள் கருத்து வருகிறோம். நலம் காக்கும் அணி நல்லா அமைஞ்சிருக்கு. இதில் வந்திருக்க எல்லா மெம்பரும், எல்லா நிர்வாகிகளும் உண்மையான நிர்வாகிகள். சிலர் ராமநாராயணன் சார் கூட அந்த அணியில் இருந்தவங்க, கமிட்டியில் இருந்தவங்க, நாங்கள் பாண்டியன் எல்லாமே ராமநாராயணன் சார் கூட இருந்தேன். நான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கே ராமநாராயணன் சார் தான் காரணம். 40 வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் சீரும் சிங்கல் படம் அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணேன். அதுலேருந்து சுமார் 75 படங்கள் தொடர்ந்து அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ முரளி சாருடைய சன்னு, ஸோ அவர் கூட தான் இருப்பேன். நான் எப்பவுமே அவர் கூட தான் இருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க முரளி சார் பேச மாட்டார். பேசுறது இல்லை, என்ன இருக்கு? இவ்வளோ பெரிய நல்ல அணி அமைச்சிருக்காரு, எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. இதோட என்ன செய்து காட்டணும். பேசுறது தான் பாண்டியன் வந்துட்டாரு. இப்போ பாண்டியன் தான் நல்லா பேச போறாரு. அதனால இப்போ அந்த கவலை நமக்கு கிடையாது, அந்த கவலையும் போயிடுச்சு. இங்க இருக்க எல்லா நிர்வாகிகளும் ஒருத்தருடைய குவாலிட்டி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவர் நம்ம ராதாகிருஷ்ணன் சார் இருக்கிறாரு. அவர் நான் 10 வருஷமா கவுன்சில பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா ஏன் தான் இவர் கவுன்சிலுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு செலவு பண்றாரு, என்னதான் பண்றாரு, எதுக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நானே 2 மாசம் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஹேண்ட்ஸ் அப், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க முரளி கூட சார் இருக்கீங்க, இன்னும் முரளி கூட பாண்டியனம் வந்துட்டாரு. ஸோ நமக்கு இன்னும் பிரச்சனையே கிடையாது. நான் எப்போ என்கிட்ட பல பேர் வந்து கூப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 16 வருஷம் கவுன்சில் இருந்தேன். நானே பாண்டியன் சார், கேபி பிளீஸ் பாலு, அழகன் சார், தமிழ் மணி சார், நாங்கெல்லாம் கூட இருந்திருக்கோம். ஸோ யாருக்குமே எந்த சுயநலமும் கிடையாது. அதனால இனிமேல் ஒதுங்கி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நினைச்சேன். 6 வருஷமா நான் இல்லை. பார்த்தோம்னா கவுன்சில்ல பிரச்சனைகள் டெய்லி தினமும் ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. சரி, நாம வந்து அனுபவம் உள்ளவங்களாம் ஒதுங்கி இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதனால என்ன பிரயோஜனம்? சரி, நம்மளும் இதுல வந்து இனிமேல் இருக்கணும். ஒரு 2 வருஷம் நம்ம கவுன்சிலுக்காக
நம்ம முடிஞ்சதை சேவை செய்வோம், உழைப்போம். அந்த எண்ணத்தில் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த அணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் சங்கத்தில் 3 வருஷம் கழிச்சு ஒரு எலெக்ஷனு, நிர்வாகம் 1.5 வருஷமாக இல்லை, 1 வருஷமாக நிர்வாகம் இல்லை. தயாரிப்பாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. படங்கள் இப்போ இந்த கோவிட் டைமில் படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் வர நிர்வாகம் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதை நாங்கள் மேக்ஸிமம் நிறைவேற்றுவோம். எங்கள் டீம் கம்ப்ளீட்டாக வந்துச்சுன்னா இதை கம்ப்ளீட்டாக நாங்கள் நிறைவேற்றுவோங்கிறத உறுதிமொழி அளிக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார், அப்பா தயாரிப்பாளர் சங்கத்தில் 5 வருஷம் தலைமை பதவியிலிருந்து நல்லா செயலாற்றினாங்க. அப்பா தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தலைவராக செயலாற்றினாங்க. அதை நாங்கள் தான் நேரடியாக பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு அன்பாக பாசமாக எல்லார்ட்டையும் பழகுவார். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா தயாரிப்பாளரும் எதிர்பார்க்குறாங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ள அந்த தனிப்பட்ட திட்டம், இந்த செயல்திட்டம் நிறைய கொடுத்துருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது தயாரிப்பாளர்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சுருக்கீங்களா? அது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் தனிப்பட்ட முறையில் மனசுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சொல்லாத நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி திட்டங்கள் ஏதாவது சொல்லுங்கள். ஆமா, அதை இப்போ ஓபன் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம். இதை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தலைவர் வெற்றியில் அறிவிக்கிறது எதோ அறிவிப்பாரு. எங்கள் அப்பா இருந்தபோது இருந்த சூழ்நிலைகள் வேறு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் வேறு. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனால் தயாரிப்பாளர்களை ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அந்த டைமில் அப்பா நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, நேரடியாக பார்த்துருக்கீங்க. ஒரு ஒற்றுமை, பெரிய அளவில் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, அரசாங்கத்தோட ஆதரவு இருந்துச்சு அந்த டைமு. இன்னைக்கு நான் வந்தேன்னா அதே சூழ்நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஒற்றுமையை உருவாக்கிட்டோன்னா எங்கள் அப்பா செய்ய முடிஞ்சது மாதிரி செய்வோம். அதனால தான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட்டில் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிக்ஸ் ஆகி தான் இருப்பாங்க. இன்னைக்கு தயாரிப்பாளரோட நிலைமையை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, பட்ஜெட்டு எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை. எல்லா வியாபாரங்கள் ஒரு நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகுது. அதை தயாரிப்பாளருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு வியாபாரத்தில் எல்லாமே நஷ்டம் இருக்கக்கூடாது. அதை பிஸ்னஸ் மாடலை மாற்றணும், ராயல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் தயாரிப்பாளர்களுக்கு. இதுக்குள்ள நிறையா திட்டங்கள் இங்கே இருக்கு. அதை உள்ளதை நம்ம செய்யறதுக்கு பண்ணுறோம். போன தேர்தலில் நடிகர் சங்க செயலாளராக இருந்தவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த தேர்தலில் அதே மாதிரி விநியோக சங்க தலைவராக இருக்கவர், ஃபெடரேஷன் தலைவராக இருக்கவர் போட்டியிடும்போது தயாரிப்பாளருக்கு என்ன பிரச்சனை வரும், அதே மாதிரி மற்ற சங்கத்தில் இருக்கவங்க இதில் இருக்கும்போது நாளைக்கு ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கணக்கு வரும்போது வராதா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டிஆருக்கு என்ன புரியும்? போன வாட்டி நடிகர் சங்கத்தை செயலாளராக இருந்தவரும் ஒரு ப்ரொடியூசர் தான். இன்னைக்கு விநியோகஸ்தர் சங்கத்தில் இருக்க ஒரு தயாரிப்பாளர் தான். அவர் விநியோகஸ்தராக இங்கே நிற்க முடியாது, தயாரிப்பாளராக தான் நிற்கிறாரு. அது எங்களுக்குள்ள உள்ளதை நாங்கள் நேரடியாக தெரிவிச்சுப்போம். அது தேர்தல் அறிக்கை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் இருக்குன்னு. அதை நாங்கள் இங்கே நடவடிக்கை, கோர்ட்டோட முடிவில் என்ன வருதோ அதை தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம். நாங்களாக இதை தேர்தல் அறிக்கையில் அதை போட முடியாது.
கோர்ட்டோட முடிவுபடி நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க என்ன முடிவுகள் சொல்கிறாங்களோ, இங்கே ஆடிட்டிங் ஒர்க் அதுக்குள்ள கணக்குகள் எல்லாமே நீங்கள் கேட்குறீங்க, அது ஆடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நம்ம எஸ்ஓ சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அதுக்குள்ள கருத்துக்களை நாங்கள் இப்போ எங்ககிட்ட சொல்ல முடியாது. இங்கே சினிமா ஒரு தயாரிப்பாளர்கள் மட்டும் கிடையாது, இது விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசணும். நாங்கள் ஜெயிக்காமல் நாங்கள் கண்டிப்பாக கட்ட மாட்டோம் தான் நான் இப்போவும் சொல்கிறோம். இபிஎஃப் கட்ட மாட்டோன்னு டிஆர் சார் சொல்கிறாங்கன்னா அவர் விநியோகஸ்தர் சங்க தலைவராக இருக்கார், அந்த சார்பாகவும் அவர் சொல்லியிருக்கலாம். இது தயாரிப்பாளர் சங்க சார்பாக வரும்போது தான் அதை உட்காந்து பேசி முடிவெடுக்கப்படும். எங்களுடைய இதுபடி இபிஎஃப் கட்ட மாட்டோம், எங்கள் தயாரிப்பாளர்களுக்கு கட்டக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இங்கே ஹாலிவுட் படங்கள்லேருந்து எல்லாருக்குமே விபிஎஃப் சார்ஜஸ் கிடையாது. நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த அதுவும் மாநில மொழிகளுக்கான இதுக்கு தான் விபிஎஃப் இருக்குது. ஸோ அதை நாங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கோம். ஒரு வேண்டுகோள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு டிஆர் சொன்னார்னு சொன்னீங்க. அவர் வந்து விநியோக சங்க தலைவராக அந்த கோரிக்கை வச்சார். அவர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சு எல்லா மெம்பருக்கும் இதை கட்டவே கூடாதுன்னு நாங்கள் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவரே சொல்கிறார், நான் 2 தேட்டரு வேலூரில் வச்சுருக்கிறேன்ட்டு. முதல்ல அந்த தேட்டரில் வாங்க மாட்டேன்னு அவர் முடிவு சொல்லுங்கள். அந்த அசோசியேஷனும் இந்த டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் அவர் மூலயமா. அதான் நாங்கள் தான் முடிவு எடுத்தோம். அவர் தான் வாங்கிட்டு இருக்கார் தேட்டரில். முதல்ல அவர் தான் அதை செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், முன்னுதாரணமாக இருக்கணும். எந்த திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் அவர் இருக்காரோ அந்த திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் பேசி அந்த சங்கம் அறிவிக்கணும். அது தயாரிப்பாளர் சங்கம் ஏற்கனவே வச்சிருக்கு அந்த கோரிக்கையை. ஆமாம், இல்லை அதுதான் இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த சங்கத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதை நண்பர் சுரேஷும் உதயாவுமே உதாரணமாக இருந்திருக்காங்க. அதனால் அந்தந்த சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க அந்தந்த சங்கத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு சிறப்பாக பணியாற்றினா இந்த சங்கமும் அந்த சங்கமும் இணைந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கமும் இணைந்து ஒட்டுமொத்த திரையுலகம் ஒன்றாகி ஒரே முடிவு எடுத்தா அது திரையுலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நன்மை பயக்கிறது எங்களுடைய திட்டம். என்ன புகார் சொல்லுங்க. அதாவது எங்கள் சங்கத்தின் பைலாவை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற டிஆரோ மன்னனோ அவங்க சங்கத்துடைய பைலாவை மதிக்கலை. அந்த சங்கத்தில் இருக்க பைலாவை மதிக்காமையே அதை காரில் போட்டு மிதிச்சுட்டு பொதுவை கூட்டாமல் தீர்மானமே நிறைவேற்றாமல் இங்கே வந்து போட்டிடுறதே அநாகரிகமான செயல். நாங்கள் எங்கள் சங்கத்தின் பைலாவை மதித்து எங்கள் சங்கம் என்ன பைலாவை சொல்லியிருக்குதோ அதுக்கு உட்பட்டு நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த வேட்புமனு நீதியரசர் பரிசீலனை பண்ணி ஏற்றுக்கிட்டார். நாங்கள் களத்தில் இருக்கோம். நாளைக்கு ஒரு பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஒட்டிட்டாங்க. ஒரு விளக்கமாக சொல்றதோட நானே சொல்லிடுறேன். அதுக்கும் எங்களுடைய எண்ணங்கள் நிர்வாகத்தில் போட்டியிலிருந்து ஜெயித்து வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் எப்படி இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கணும், சீரும் நடை போடணும், சிங்க நடை போடணும்னு எதிர்பார்க்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் இது தாய் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் என்பது தாய் சங்கம். கில்டு இருக்கு, சேம்பர் இருக்கு, இன்னும் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு. ஆனால் இருந்தாலும் இதுதான் முதல் சங்கம், இது தாய் சங்கம். இதை விட்டு யார் பிரிஞ்சு போயிருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறோன்னு தாய் உள்ளத்தோடு அவங்க அணுகி எல்லாரையும் அரவணைச்சு ஒரே சங்கமாக முயற்சி பண்ணுறதுக்கு அது வெற்றி நடையை போடுறதுக்கு தலைவர் அதான் முயற்சி எடுப்பார். அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு.
அவங்களே இதை தான் தாய் சங்கம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே விஜய் முருகன் நன்றி சொல்லுவார். இல்லை இல்லை, நீங்கள் தேர்தல் களத்தில் இதை சொன்னால் தப்பா தேர்தல் நடைமுறைக்கு வித்தியாசமாக போயிடும். அது களத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, எழுதுவீங்க. இல்லை அவர் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் எங்களுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்கு நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. நாங்கள் கொடுக்க போகிறதில்ல, அவர் கொடுத்தாருன்னா என்னுடைய அதுக்கு அதை தாண்டி நாங்கள் இருப்போம். விஜய் முருகன் நன்றி சொல்லு. சார் இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு நம்ம ரெபர்சன் கேட்டார், விநியோக சங்கத்தில் இருந்துட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிடுறேன், அந்த விநியோக சங்க பைலா வந்து உங்கள் பத்திரிக்காரங்களுக்கு தெரியாது, இங்கே நிறைய ப்ரொடியூசருக்கும் தெரியாது. அந்த விநியோக சங்க பைலால என்ன இருக்குன்னா, அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள கமிட்டி மெம்பராக இருந்தாலும் சினிமாவில் வேற சங்கத்தில் போய் இருக்கக்கூடாதுன்னு அங்கே பக்கா பைலா இருக்கு. உதாரணத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஞானவேல் ராஜா செக்ரட்டரியாக இருக்கும்போது விநியோக சங்கத்தில் தலைவர் பதவி போட்டி போடும்போது இங்கே ரிசைன் பண்ணிட்டு தான் போய் நின்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈசி மீட்டிங்கை போட்டு அந்த ஈசி மீட்டிங்கில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதாவது நாங்கள் போய் கவுன்சிலில் நிற்கலான்னு நிறைவேற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னன்னா, பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு தான் நிறைவேற்றணும். பொதுக்குழுவில் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ 3/2 பங்கு உறுப்பினர் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்போதான் அதை நிற்க முடியும். அவங்க பைலால தெளிவாக இருக்கு, கமிட்டி மெம்பர் கூட போய் நிற்கக்கூடாதுன்னு இருக்கு. அதே சமயம் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க பைல என்னன்னா, இங்கே நிர்வாகத்துக்கு போட்டிடுறவங்க இந்த எலெக்ஷன் டேட்லேருந்து பிஃபோர் 5 வருஷத்துக்குள்ள ஒரு படம் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ரிலீஸ் பண்ணி இருந்தால் தான் நிர்வாகத்துக்கு போட்டி போட முடியும். கமிட்டிக்கு அது பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பைலாவை மதிச்சு தான் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர், இப்போ நிர்வாகத்தில் இருக்கிற ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், நம்ம சந்திரபாஜியனாக இருக்கட்டும், எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ணி அந்த ஜட்ஜு வந்து என்னன்னா, அவர் சட்டம் தெரிஞ்சவர், பைலா படிச்சுட்டு பைலா படி பண்ணியிருக்கிறாரு. ஸோ நாளைக்கு அது இறுதி வேட்பாளர் பட்டியல் ஒட்டிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பத்திரிகையாளர்கிட்ட ஊடக நண்பர்கிட்ட நாங்கள் விரும்பி வேண்டி உங்களை பணியோடு கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி இருக்குது. நான் வந்து உரிமையில் சொல்கிறேன், நான் பிஆர்ஓ சங்க தலைவராக இருக்கிறேன், இங்கே தயாரிப்பாளர் இருக்கிறேன். போன தடவை என்ன நடந்ததுன்னா, எலெக்ஷனில் சின்ன வித்தியாசம் தான் ராதாகிருஷ்ணன் தோத்தார், யாராவது விஷாலுக்கு இவருக்கும். மீடியாக்கள் என்ன பண்ணீங்க, ஒரு நடிகர்னோடனே அவர் பின்னாடி ஓடி ஓடி போய் நீங்கள் அவர் தான் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணீங்க. அதே சமயம் கேஆர் மிகப்பெரிய லெஜண்ட் நின்னாரு, இவர் தலைவருக்கு நின்னாரு, அவ்வளவா பண்ணல. இப்பவும் நீங்க என்ன பண்றீங்க, டிஆர்னோடனே உங்களுக்கு ஒரு நிறைய வந்து சாஃப்ட்வேர் கிடைக்குது, நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றீங்க. இங்க என்னன்னா, அதாவது எல்லா தயாரிப்பாளர் எப்படி இருக்கிறாங்கன்னா, முதல் மரியாதை சிவாஜி மாதிரி தான், உள்ள அழுது வெளியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க தயாரிப்பாளர் தவிர எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. இப்ப நீங்களே இருக்கிறீங்க, வரீங்க, உங்களுக்கு கண்டென்ட் எடுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்க அங்க உங்க நேரத்தில் முடிஞ்சிருது. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பிஆர்ஓலேருந்து மட்டும் தான் ஆரம்பத்துல இருந்து எந்த வரைக்கும் இருக்காங்க, மற்றவங்களாம் அந்த பார்த்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவி, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், தமிழ் திரையுலகம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, தயாரிப்பாளர்களுக்குரிய அங்கீகாரத்தை உங்கள் மூலமே நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் இந்த வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி செய்தியை போடுங்கிறது உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று நீங்கள் இவ்வளோ பேரை வந்து, ஏன்னா மத்தியானம் சொல்லி இவ்வளோ பேரை வந்து நீங்கள் கவரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் இந்த தயாரிப்பாளர் நலம் காக்கு அணி சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து எல்லாமே குரூப்பாக நிற்போம், நீங்கள் ஒன்று குரூப்பாக நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க. நன்றி. ஜெரிடா ஜெரிடா
சரிங்க பாருங்க சரிங்க பாருங்க சரிங்க பாருங்க சார் சரிங்க பாருங்க சார் மாஸ்க் எடுத்துக்கலாம் சார் வேணாம் வேணாமா சரி சரிங்க பாருங்க ஓகே பண்ணிடுறேன் எல்லாத்தையும் போட்டு என்னை விட வயசான ஆளு அண்ணே சரிங்க பாருங்க சார் எல்லாரும் ஆளு சரிங்க பாருங்க விஜய் போட்டா செட்டியார் சரிங்க பாருங்க கொண்டு வந்து